ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கு நாம் சித்த வேதம் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ பார்க்கலாம். பொதுவாக மனிதனின் வாழ்வில் அவன் எடுத்துக்கொண்ட அந்த பயணம் என்பது அது உண்மையை நோக்கி பயணப்படுகின்றானா, இல்லை இந்த மாயையான இந்த உலகத்தினுடைய விருப்பங்களுக்கு ஆசைப்பட்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றானா? அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் தன்னிறைவு என்பது கிடைக்கின்றதா? ஆனால் உண்மையான அந்த முழுமை எப்போது அந்த மனிதன் பெற்று நிறைவு பெறுகிறான் என்பதற்கான ஒரு வழிகாட்டக்கூடிய இந்த நூல்தான் சித்த வேதம். தன்னுடைய ஜீவனை எப்படி ஒரு அன்பு, அமைதி, ஜீவகாருண்ய ஒடுக்கம், பேரானந்தம் இத்தகைய இந்த குண அமைப்புகளுக்கு நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியப்படும் விதமாக வாழ்ந்து கூடவே தன்னுடைய ஜீவனை அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே கொண்டு போய் லயிப்பதற்கான அந்த வழிமுறையைத்தான் நமக்கு இந்த சித்த வேதம் என்பது புகட்டுகிறது. பொதுவாகவே ஞானபிதா காட்டிக் கொடுத்த இந்த சித்த வித்தையை ஒரு சராசரி மனிதன் அவன் நடைமுறை வாழ்க்கையில் அவன் இந்த சித்த வித்தை மார்க்கத்தில் பயணம் செய்யும் போது அவனுக்குள் ஏற்படும் இந்த மாயா சமுத்திரத்தினுடைய பல்வேறு அந்த சூழ்நிலையை அது கடப்பதற்கு இந்த சித்த வேத புத்தகம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. கூடவே நடவடிக்கை கிரமங்களுடைய ஒத்துழைப்புடனும் அதன் முறைப்படி வாழ்தலும், அப்படி வாழும்போது ஏற்படும் இந்த ஏற்கனவே வாழ்ந்த இந்த உண்மை தன்மைக்கு புறம்பான இந்த உலகத்தின் விஷயத்திலிருந்து நாம் எப்படி விடுபட்டு இந்த ஜீவனுக்கு எப்படி முழு சுதந்திரம் பெறச் செய்து இந்த பந்தங்களிலிருந்து அதை விடுபடச் செய்து தன்னுடைய இயல்பு நிலையை அதனுடைய உண்மையான நிலையை அடைய செய்யக்கூடிய மார்க்கம்தான் இந்த சித்த வித்தை மார்க்கம். அதைத்தான் நமக்கு இந்த சித்த வேதம் என்பது புகட்டுகிறது. பொதுவாகவே ஒரு மனிதனுடைய சரித்திரம் என்பது அவன் என்ன படிச்சான், எந்த வேலையில இருந்தான், எவ்வளவு புகழ் பெற்றான், அவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்தாரா, சுகமாக வாழ்ந்தாரா, இல்ல என்ன சாதனை புரிந்தார், இதெல்லாம் ஒரு சரித்திரம் என்பது அது கிடையாது. இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய மாயையினுடைய ஒரு விளையாட்டுத்தான். ஆனால் உண்மையான சரித்திரம் என்பது என்ன? அதற்குத்தான் ஞானபிதா தன்னுடைய சரித்திரம் கூட மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஜீவ சரித்திரம். ஒரு ஜீவன் எப்படி இந்த மாயா சமுத்திரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த ஜீவனை எப்படி மீட்டெடுத்து மீண்டும் அதனுடைய உற்பத்தியான இடத்துக்கே கொண்டு போய் சேர்ப்பது என்பது தான் இது ஜீவ சரித்திரம். மனித பிறவியாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை என்பது சரித்திரம் என்பது அது வெவ்வேறாகத்தான் இருக்கும். அத்தகைய சரித்திரங்களை தெரிந்து ஒரு பயனும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும், எப்படி நாம் இந்த நிலையில் பிறந்தோம், எப்படி இந்த மாயா சமுத்திரத்தில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்பதை பற்றி அந்த ஜீவனுடைய அந்த பயணம்தான், எப்படி அதை மீட்டெடுத்து மீண்டும் அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே லயிக்க செய்வதற்கான பயணம்தான் அது உண்மையான அது ஜீவ சரித்திரம். அதாவது ஒரு அக்ஷரம் என்ற அந்த இறைத்தன்மையிலிருந்து ஆகாசமாக அது வெளிப்பட்டு அது சலனம் ஏற்பட்டு அது ஜீவனாக அது மாறுகிறது. அதுவே
இன்னும் கீழிறங்கி நெருப்புத்தன்மையாக அக்னி ஸ்வரூபமான ருத்திரனாக மாறி ஜலாம்சமாக அது விஷ்ணுவாக மாறி நான் எனும் அகங்காரமாகிய அந்த பூமி தன்மையில் ஒரு கெட்டித்தன்மையாக அது மாறுகிறது. அத்தகைய மாற்றத்தினால்தான் அந்த ஜீவனுக்கு இந்த மாயையினுடைய இந்த பந்தங்களுக்கு அது ஆட்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுடைய அந்த கீழ்நிலை பயணத்திலிருந்து அது விடுபட்டு எப்படி அந்த அகங்காரம் மனமாக மாறி மனம் ருத்திரனாக மாறி அதுவே சிவனாக மாறி அதுவே ஆகாசமாக மாறி அதுவே அக்ஷரமாகக்கூடிய அந்த பயணம்தான் அந்த மனதினுடைய கீழ்நிலை பயணத்தினுடைய தடுமாற்றத்தின் விளைவாகத்தான் அந்த ஜீவனுடைய அந்த நிலை தனக்குள் நிலைநிறுத்த தெரியாமல் அது மாயையில் அகப்பட்டு செத்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது. எப்படி அந்த ஜீவனுடைய சக்தி தான் அது மனமாக மாறியது, அதுதான் சித்தமாகவும் அகங்காரமாகவும் அறிவாகவும் கீழ்நிலை நோக்கி எப்படி அது பயணம் பட்டதோ அதை அப்படியே அதை மீட்டெடுத்து இந்த மாயையினுடைய இந்த 3 குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இவற்றிலிருந்தும் அதை மீட்டெடுத்து மீண்டும் அதனுடைய உற்பத்தியான இடத்துக்கே கொண்டு செல்வது தான் அதுதான் உண்மையான ஜீவ சரித்திரம். இதை தாண்டி வேறு எந்த ஒரு தனி மனித சரித்திரமும் தன்னுடைய ஜீவனை கரையேற்றுவதற்கு பயனளிக்காது. இதுதான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவே அந்த ஜீவனுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்பது இயல்பாகவே இருந்ததால் தான் இந்த மாயையினுடைய சமுத்திரத்தில் அவன் மாட்டிக்கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் உண்மையாக அவன் மனிதன் மனிதனாகவே ஆவதற்குத்தான் அந்த ஜீவ சரித்திரத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய இயல்பான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த வழிகாட்டித்தான் இந்த சித்த வேதம். இது ஒரு புத்தக படிப்பு தான். இருந்தாலும் இது மத்தகத்தில் எப்படி படிக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டியை சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது தனக்குள் எப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி நூல்தான் இந்த சித்த வேதம். இயல்பாவே நாம் மனிதர் என்று தான் நாம் அபிமானித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நாம் மனிதராகவில்லை. எப்போது தன்னை தான் உணர்ந்து தன்னுடைய ஜீவனை முழுமையாக காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த தகுதியை நாம் பெறுகின்றோமோ அப்போது தான் நாம் மனிதனாக நிறைவு பெறுகிறோம், முழுமை பெறுகிறோம். அதுவரை நாமும் ஒரு இருகால் மிருகங்கள் தான். ஆனால் நம்மை விட கீழான நிலைகள் உள்ளன மிருகங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றோம். பறவைகளோ மற்ற உயிரினங்களோ உண்மையில் அப்படி கிடையாது என்பதைத்தான் ஞானபிதா ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷ புத்தி இருக்கிறது. அது மனிதனை விட மனிதன் என்று அபிமானித்து சொல்பவனை விட மிகவும் சிறந்ததாகத்தான் பிற ஜீவிகளுக்கு இருக்கின்றது. அப்படி இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த ஜீவன்களுக்கு சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம் என்ற அடிப்படை தேவைகளை நிறைவு பெற்று விட்டாலே மற்ற ஜீவன்கள் பொறுத்தவரை ஒரு தன்னிறைவு என்பது அடைந்து விடுகிறது. ஆனால் மனிதனுக்கு அப்படி அடைய முடியவில்லை. ஏதோ இந்த உலகத்தினுடைய மாயையினுடைய பிற தேவைகளுக்கு அடிமைப்பட்டு இந்த உலக பந்தங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவன் அடிமைப்பட்டு ஒரு பேராசை உள்ளவனாக மீண்டும் மீண்டும் ராக துவேஷங்களால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றான்.
அப்படி பின்னி பிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இருப்பதால் தான் இந்த மனிதனுக்கு, மனிதன் என்று அபிமானித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விசேஷ புத்தி இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் பிற ஜீவன்களுக்கு அப்படி கிடையாதது. தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றினாலே, தன்னுடைய இயல்பான அது சுவாச நிலையிலேயே அது இருக்கின்றன. இயல்பாகவே அதனுடைய உட்சுவாச கதியிலே தான் இருக்கின்றது. ஆனால் மனிதன் என்று நாம் பிறந்திருக்கின்றோமே, அபிமானித்துக் கொண்டிருக்கின்றோமே, நமக்கு அடிப்படை தேவையை விட அதிகமான தேவைகள் என்பது இருப்பதால் தான் அதையும் தன்னுடைய ஜீவனை விரயமாக்கி செயல்படுவதால் மட்டும்தான் விசேஷ புத்தி இல்லாமல் இந்த மாயையினுடைய இன்பத் துன்பங்களுக்கு அகப்பட்டு மீண்டும் மீண்டும் அகப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றோம். அப்ப அதனால்தான் பிற ஜீவன்களை விட மனிதன் அதிகப்படியான அந்த துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மனிதனாக பிறந்த அபிமானித்துக் கொண்டிருக்க எல்லோருக்கும் இந்த நிலைதான் அது. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கான அந்த விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியைத்தான் ஞானபிதா நமக்கு இதை காட்டி கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த சித்த வேதம், அதுக்கான வழிமுறை. கூடவே நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை. அது துணையோடு இருக்கும்போது மட்டும்தான், கூடவே அந்த சரியான முறையில் பயிற்சி 24 மணி நேரமும் தனக்குள் சதா பிராணாயாமம் எடுக்க வேண்டும் என்ற அந்த சரியான ஒரு முயற்சி, ஒரு வழிகாட்டுதல் அதோடு இருக்கும்போது மட்டும்தான் இது தன்னிறைவு பெறுகிறது. எனக்கு ஞானபிதா காட்டிக் கொடுத்த சித்த வித்தையை பிடிக்கும், சித்த வேதமும் பிடிக்காது, கிரமங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையும் எனக்கு பிடிக்காது. அப்படி இருப்பவர்கள் தான் உண்மையாக அவர்கள் ஜீவன் மேல உண்மையான பக்தி விசுவாசம் என்பது இல்லை என்றுதான் அவர்களை சொல்ல முடியும். அது யாருக்கெல்லாம் உண்மையான அந்த பக்தி விசுவாசம் ஜீவன் மேல் இருக்கின்றதோ, தன்னுடைய ஜீவனை முழுமையாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த ஈஸ்வரனோடு அந்த நோக்கம் இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடவடிக்கை கிரமங்களும் சேர்த்து பிடிக்கும் தான். அதை எப்படி செயல்படுத்துவது என்ற ஒரு தீவிரமான ஆர்வம் இருக்கும் தான். சித்த வேதத்தை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிரமான ஒரு எண்ணம், தேடுதல் இருக்கும். கிரமங்கள் படி வாழ வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஒரு நோக்கமும் இருக்கும். அப்படி இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய இந்த சித்த வித்தை பயிற்சியும் என்பது முழுமை பெறும். சீக்கிரம் அதனுடைய இலக்கை நோக்கி அடைய முடியும். அது யாருக்கெல்லாம் அந்த கிரமங்கள் படி வாழ விருப்பம் இல்லையோ, கிரமங்களை பேசினாலே அதை பற்றி கேட்பதற்கு விருப்பம் இல்லையோ, தவிர்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒன்னும் ஜீவன் மேல் பக்தி விசுவாசம் வரவில்லை என்று தான் சொல்ல முடியும். அது என்ன, இது மூன்றையுமே ஞானபிதாதான் நமக்கு காட்டி கொடுத்தார். சித்த வித்தையும் அவர் தான் காட்டி கொடுத்தார். இந்த புத்தகத்தையும் அவருடைய வழிகாட்டுதல் தான், நடவடிக்கை கிரமமும் அவருடைய வழிகாட்டுதல் தான். அது மூன்றும் பின்னி பிணைந்து இருப்பது தான். இதனை ஒன்றை விதை பிடிக்கும், சித்த வேதம் பிடிக்காது, இல்ல நடவடிக்கை கிரமங்கள் பிடிக்காது. அது முறையான அது வழி மார்க்கத்தினுடைய பயணத்தில் நாம் இன்னும் தன்னிறைவு பெறவில்லை என்று தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த உள்ளிருக்கும் மார்க்கத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால், உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட அந்த பொறுப்பையும், இந்த சமுதாயத்துக்காகவும் நம்முடைய அந்த சொந்த குடும்பத்திற்காகவும் ஏற்றுக்கொண்ட பொறுப்பையும் இந்த மாயா சமுத்திரத்தில் எந்தவித ஒரு சலனமும் இல்லாமல் உள்ளுக்குள் அதை முழுமையாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால்
கூடவே இந்த பயிற்சியிலும் நாம் சரியான முறையில் ஒரு பேலன்ஸாக ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சித்த வித்தையினுடைய வழிகாட்டுதல் என்பது மிக மிக நமக்கு முக்கியம், ஒரு அத்தியாவசிய தேவை. எப்படி வித்தை நமக்கு அத்தியாவசிய ஒரு தேவையோ, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த சித்த வேதத்தினுடைய வழிகாட்டுதலும் அத்தியாவசிய தேவை. கிரமங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அத்தியாவசிய தேவையாக அது மாறும்போது மட்டும்தான் அது ஜீவன் மேல உண்மையான ஒரு பக்தி விசுவாசம் இருக்கிறது என்ற நிலைக்கு வர முடியும். அப்ப அதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த சித்த வேதம். இதுல பாத்தீங்கன்னா பிற ஜீவன்களுக்கு அந்த விசேஷ புத்தி என்பது இருப்பதற்கான அடிப்படை காரணம் அதனுக்குள்ள ஏககதியாக இருப்பதால் தான். நம்ம தான் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டிருக்கின்ற நாம் அது. அப்பா அதே ஏகமான அந்த கதியோடு நாம் முழுமையாக நம்முடைய ஜீவனை காப்பாற்றிக்க தெரிந்து கொண்டு விட்டால் அந்த விசேஷ புத்தியை நமக்கும் வந்துவிடும். அதுக்குதான் உலகத்தில் எத்தகைய சாதனைகள் புரிந்தாலும் தன்னை உணர வேண்டியது தான் அது உண்மையான மனிதனுடைய அது பிறப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும். நோக்கம் மட்டும் இல்லாமல் அதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துவது தான் அந்த பிரம்மானந்தம் நிலையை பெறுவது தான் ஒரு பிறப்பெடுத்த ஒரு மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவனுடைய அந்த நோக்கம் முழுமையாக அது மனிதனாக வேண்டும். அதற்கான ஒரு வழிகாட்டி நூல் தான் இந்த சித்த வேதம். இந்த சித்த வேதத்தினுடைய அடிப்படை ஒரு புரிதல் என்பது என்னதான் நானு 20 வருஷம் ஆச்சு வித்தை எடுத்து 40 வருஷம் ஆச்சுன்னா கூட சிறிது இன்னும் இந்த சித்த வேதத்தினுடைய திரும்ப திரும்ப படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நாம் படிக்கும் போது இந்த மாயா சமுத்திரத்தினுடைய ஒவ்வொரு வகையான ஒரு பரிணாமங்கள் என்பது வெளிப்படுகிறது. அதிலிருந்து நாம் எப்படி ஜீவனை மீட்டெடுப்புக்க கூடியது அந்த வழிகாட்டுதலும் நமக்கு அது பெறுகிறது. தனக்குள் எப்போது சதா பிராணாயாமம் இந்த கதியை நாம் தொடர்ந்து 24 மணி நேரமும் நடத்தி கொள்கின்றோமோ அப்போது அது மத்தக படிப்பு மட்டுமே நமக்கு போதும். அது சரியான முறையில் சித்தவேத புரிதலை நமக்கு காட்டி கொடுத்து விடும். ஆனால் அந்த நிலை இல்லாத வரை, அந்த நிலை பெறும் வரை இந்த சித்த வேதத்தினுடைய வழிகாட்டுதல் என்பது முக்கியமாக நமக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த அத்தியாவசிய தேவை என்பது நாளுக்கு நாள் தினம் தினம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி சித்த வேதம் இதை பற்றிய ஒரு புரிதல் அதை படிக்கிறது இல்ல, அதை ஏற்கனவே யாருன்னா அதை பத்தி சொல்லி இருந்தா அதை கேட்கறது, அந்த தேடுதல், அந்த ஆர்வம், கூடவே நடவடிக்கை கிரமங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாம் ஒரு விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டு அதை முறைப்படி நாம் செயல்படுத்தக்கூடிய அந்த குணமும் உடன் வளர வேண்டும். எனக்கு சித்த வேதம் பிடிக்கும், நடவடிக்கை கிரமப்படி வாழ பிடிக்காது. இது முழுமை பெறவில்லை. ஏன்னா மூணுமே ஞானபிதா காட்டி கொடுத்தது தான். வித்தையும் அவர் தான் காட்டி கொடுத்தது நமக்கு. அது சித்த வேதத்தையும் அவர் தான் காட்டி கொடுத்தார், நடவடிக்கை கிரமங்களையும் ஆட்டி கொடுத்தார். அப்ப அந்த மூன்றுமே நம்மளுடைய முழுமையான அந்த ஜீவனுடைய வழிகாட்டுதல், இந்த ஜீவனுடைய பயணத்தை குறிக்கக்கூடியது. ஜீவ சரித்திரத்தை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறை. இதை வழிமுறையை நாம் இதெல்லாம் முழுமையாக நாம் கடைபிடிக்கும் போது மட்டும்தான் அந்த ஜீவன் அது எங்கிருந்து அது புறப்பட்டு அது பல்வேறு விதமான பரிணாமங்கள் எடுத்து ருத்திரனாக, மனமாக, சித்தமாக, அகங்காரமாக, முக்குணங்களாக எப்படி அது பயணம் செய்து கீழ்நிலை நோக்கி வந்ததோ அதே நிலையிலேயே அதை சரியாக அதை புரிந்து கொண்டு கையாளும் போதுதான்
அந்த ஜீவன் மேல்கதி அடைவதற்கான ஒரு வழியை பிறக்கிறது இது. இந்த உயிரிலிருந்து தான் இந்த மனம் அகங்காரம் உற்பத்தியாச்சு. ஆனால் இந்த அகங்காரத்துக்கு அடிமையாகத்தான் இந்த உயிரும் உடம்பும் இருக்கிறது, இந்த மனமும் இருக்கிறது. அப்ப இந்த அகங்காரத்தினுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, கீழ்கதியில் நிலைக்கக்கூடிய இந்த அகங்காரத்திலிருந்து எப்போதெல்லாம் இந்த மனமும் உயிரும் அடிமைப்பட்டு இருக்கிறதோ அப்போதெல்லாம் முழுமையாக மாயா சமுத்திரத்தில் தான் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எப்ப அந்த ஜீவனுடைய அந்த கட்டுப்பாட்டில் இந்த மனமும் அகங்காரமும் வருகிறதோ அப்போது தான் அந்த ஜீவன் தான் எங்கிருந்து புறப்பட்டமோ அந்த அக்ஷரம் என்ற அந்த ஈஸ்வரன் என்ற நிலையை அந்த ஜீவன் அடைய முடியும். அதுக்கு அப்ப அதுக்கான இந்த வழிகாட்டுதல் தான் இந்த சித்த வேதம். அப்ப இந்த சித்த வேதத்தினுடைய முழுமையான இந்த புரிதல் என்பது திரும்ப திரும்ப நாம் இந்த வித்தை முறையான சரியான முறையில் நம்ம ஞானபிதா காட்டி கொடுத்த அந்த வித்தையும் நாளுக்கு நாள் நேரங்காலத்தை அதிகப்படுத்தி கொண்டே வேண்டும். வித்தை செய்யக்கூடிய அந்த கால நேரத்தையும் நமக்குள் 24 மணி நேரமும் சதா பிராணாயாமம் நடக்கும் வரைக்கும் நம்மளுடைய தொடருதல் என்பது அதை நோக்கி பயணமாகவும் இருக்க வேண்டும். கூடவே சிறியது இந்த சித்த வேதத்தினுடைய அந்த புரிதலும் வேண்டும், கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையும் வேண்டும். அந்த நிலை நாம் பெறும் போது மட்டும்தான் இந்த ஜீவனிலிருந்து உற்பத்தியான இந்த மனமும் அகங்காரமும் ஜீவனுக்கு கட்டுப்படும். ஆனால் இது புரிதல் இல்லாதவரை அகங்காரத்துக்குத்தான் இந்த மனமும் இந்த உடலும் இந்த ஜீவனும் கட்டுப்பட்டு இருக்கும். அதுக்கு அப்ப அதற்கான முறையான மீட்டெடுக்கக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த சித்த வேதத்தினுடைய வழிகாட்டுதல். உள்ளிருக்கும் மார்க்கத்தை அதை சரி செய்யக்கூடிய மார்க்கம்தான். அதற்கான தியானத்துக்கான அந்த வழிமுறைகளை ஞானபிதா 4ஆம் அத்தியாயத்துல மிக தெளிவாக நமக்கு கூறிவிட்டார். அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மட்டும்தான் சொல்லுகிறது நாம் உண்மையாக மனிதர் ஆகின்றோம். அத்தகைய மனித தன்மையை நாம் முழுவதுமாக பெற்று ஈஸ்வரனோடு ஐக்கியமாக கூடிய அந்த நிலையை உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாக அமைத்து கொண்டு அவரவருடைய அந்த மனமாகி அந்த உலகம் அந்த சாந்தியும் அமைதியும் சமாதானமும் பெற்று அந்த மனம் தான் உற்பத்தியான இடமான ஜீவனிடத்திலேயே அது ஒடுங்கி அந்த ஜீவனும் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக கூடிய அந்த நிலையை பெற வேண்டும் என்று தான் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு நாம் இதே சித்தவேத புத்தகத்துல முதல் அத்தியாயத்தில் பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு சித்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ தொடங்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சித்த வேதம் சார்ந்த ஒரு அறிமுகம் ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது. இந்த சித்த வேதம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சித்தம் அப்படின்னு சொன்னா பிரகாசம், வேதம் அப்படின்னு சொன்னா அறிவு. தன்னிலிருந்து பிரகாசித்த அறிவு தான் அது. நாமெல்லாம் நம்மளுடைய அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாய்வை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வெளிமுகமாக பிரகாசிச்சு வச்சிருக்கிறோம். வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கும் கேட்பதற்கும் அறிவதற்குமாக அதை நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த உலகம் சார்ந்த விஷயத்துல நம்ம எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் அதுல எதுவுமே நிறைவு பெறது கிடையாது. அந்த உண்மையான பூர்ண அறிவு அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னா நம்மளிலிருந்து வெளியில போகக்கூடிய பிரகாசம் தன்னிலே அடங்கும் போது தான் இருக்குது. அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய வஸ்துக்களை கவனிக்கும் போது தான் அது ஏற்படுது. அதனால்தான் ஞானிகளினுடைய எல்லா அனுபவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தன்னிலை உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்குது.
அவரவருக்குள்ளாரதான் இந்த ஞான சார்ந்த அனுபவங்கள் எல்லாமே அவங்க கத்துக்கிட்டாங்க. அப்படிதான் சாமி சிவானந்த பரமஹம்சரும் நம்மள மாதிரியே வெளியில பிரகாசிக்க வைக்காம, அப்படி வெளியில பிரகாசிச்சு வச்சிருந்த அந்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த வாயுவை அவருக்குள்ளார பிரகாசிக்க வச்சார். மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய, எப்படி உள்ளுக்குள்ளாரே மணியாக இருக்கக்கூடிய சுக்கிலமானது பிரகாசிக்குதோ அந்த மாதிரி அவருக்குள்ளார அந்த பிரகாசமானது ஏற்படும் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த அறிவு, அவர் அனுபவிச்ச அந்த விஷயங்களை தான் அவர் இங்க சித்த வேதமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அது சுவாமி சிவானந்த பரமஹம்சராவுடைய பிரகாசமானது அவருக்குள்ளார நிலை பெறும் போது கிடைத்த ஒரு விஷயம். இதுக்கு அவரு மோட்ச சூத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சூத்திரம்னா ஃபார்முலா. ஸோ இதுதான் மோட்சத்துக்கான ஒரு வழி. இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை தவிர்த்து வேற ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிறது இங்க அவசியமற்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறத அவரே தீர்மானிச்சு கொடுத்துட்டார். இதுல இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபார்முலா அவ்வளவுதான். அது ஃபார்முலா, நீங்க மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், இந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா அது பேராகிராஃப் மாதிரிலாம் இருக்காது. சிம்பிளா ஒரு லைன் இல்லை அரை லைன் இல்லை ஒரு வார்த்தை அப்படிதான் இருக்கும். அந்த ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலே அது சுருக்க கொடுக்கறது தான். அது அப்படிதான் சாமி நமக்கு இந்த 22 அத்தியாயங்களாக நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அது தேவையோ, அது எல்லாத்தையுமே அவர் சுருக்கமாக நமக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறது அது அவசியம் இல்லைங்கிறதுனால தான் அவர் அதெல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டார். ஸோ மோட்சத்துக்கு போறதுக்கு இந்த சித்தவேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டாலே போதும். இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும். அது பிராக்டிக்கலுக்கு சரியான வகையில் உதவி செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த அனுபவங்கள்ங்கிறது அது சிவானந்த பரமஹம்சனுடைய தனிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே அவரை மென்ஷன் பண்ணி காமிக்கல. அதை அவர் கோடிட்டு காமிக்கல. இது ஜீவனுடைய சரித்திரம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஜீவன் சொன்னா நமக்குள்ளாரே இருக்குது, அவருக்குள்ளாரே இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்குள்ளாரே இருக்குது, எல்லா உயிர்களுக்குள்ளாரே இருக்குது. அந்த ஒட்டுமொத்த ஜீவனுடைய சரித்திரம் இதுதான். ஒரு அந்த ஜீவனுடைய ஹிஸ்டரி அவ்வளவுதான். அதனுடைய பிறப்பு எப்படி, அதனுடைய செயல்பாடு எப்படி, அதனுடைய இறப்பு எப்படி, இப்படி அதனுடைய சரித்திரத்தை தான் இங்க அவர் எழுதியிருக்கிறாரு. அதனால இந்த அவனவனுடைய ஜீவனுடைய சரித்திரத்தை படித்தாலே போதும். வேற யாருடைய சரித்திரத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. இதுதான் சாமி இங்க ஜீவ சரித்திரமாக இந்த சித்தவேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். ஆனா சிவானந்த பரமஹம்சர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அனுபவஸ்தர் இருக்கிறாரே, அவருடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா அது ரொம்ப மறைபொருளா இருக்குதே. அவரை பத்தின விவரங்களை நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது, அவர் செய்த அற்புதங்களை நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியெல்லாம் நமக்குள்ளார அந்த ஆர்வம் இருக்கும். ஏன்னா நாம அப்படிதான் வெளி உலகத்தை பார்த்து வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சே பழக்கப்பட்டதுனால அவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுலயே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது. அதை சாமி ஏன் மறைத்து வைத்தாரு, ஏன் தன்னை பத்தின விவரங்களை அவரு வெளிவிடவே இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சித்த வேதத்திலேயே அந்த அத்தியாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கடிதத்தை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த கடிதத்தை படிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது சாமி மலேசியா ஸ்டேட்டுக்கு அவர் போய் சேர்ந்திருக்கக்கூடிய காலத்துல, அது கிட்டத்தட்ட 1936 அவர் ஒரு கடிதம் எழுதுறார். அதாவது 7ஆம் தேதி 3வது மாசம் 1936 இந்த ஜெனரல் பிரசிடென்ட் சித்த சமாஜத்துல இருந்து சாமிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. அந்த கடிதத்துல என்ன விஷயங்களை தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னா, உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அப்படிங்கிறது இப்ப நாம அச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவரு தெரியப்படுத்தியிருப்பாரு. ஸோ அந்த கடிதத்துக்கு பதில் கடிதமாக சாமி என்ன பண்ணியிருப்பாருன்னா, 23ஆம் தேதி அதே 3வது மாசத்துல 1936ஆம் வருஷத்துல பதில் கடிதமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதைத்தான் இங்க அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சாமி தெரிவிக்கக்கூடிய ஒரு சங்கதி என்ன அப்படின்னா, நீங்க 7ஆம் தேதி எனக்கு போட்ட கடிதம் எனக்கு கிடைச்சது, அதை நான் படிச்சு பார்த்தேன். அதுல உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிறது அச்சிடப்பட்டிருக்கிறதா நீங்க ஒரு தகவல் எனக்கு தெரிவிச்சீங்க. அதோட சேர்த்து இந்த ஜாதி என்பது என்னங்கிற ஒரு புஸ்தகத்தினுடைய பின் அட்டையில
நம்மளுடைய இதர பதிப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சில பப்ளிகேஷன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒரு புஸ்தகம் மட்டும் கிடையாது, இது போக மேலும் சில புஸ்தகங்களும் நாங்கள் விநியோகிக்கிறோம் சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அது போல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜாதி என்பது என்னங்கிற புஸ்தகத்தினுடைய பின் அட்டையில சித்தவேதம் புஸ்தகமும் இந்த சமாஜத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி அங்கே ஒரு விஷயத்தை வந்து அச்சிட்டு இருப்பாங்க. அதில் சித்தவேதம், சித்த சமாஜ நிறுவனர் சுவாமி சிவானந்த பரமசரால் உபதேசிக்கப்பட்ட மோட்ச சூத்திரம் அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து சிவானந்த பரமசரின் ஜீவசரித்திரம்னு எழுதியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய எடிசன்ல எல்லாம் அது வெறும் ஜீவசரித்திரம்னு தான் இருக்கும். ஆனால் அவங்க முதல்ல போட்ட எடிசன்ல வந்து சிவானந்த பரமஹம்சரின் ஜீவசரித்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதைத்தான் சாமி இங்கே வந்து அடிக்கோடிட்டு காமிக்கிறாரு. அந்த ஜாதி என்பது என்னங்கிற புக்கினுடைய பின்னட்டையில் நீங்கள் சித்த வேதத்துக்கான தகவல்களை தெரிவிக்கிற இடத்துல சிவானந்த பரமசரின் ஜீவசரித்திரம்னு எழுதியிருக்குது. அது அப்பத்தி தான் இப்போ உங்களோட பேசணும்னு சொல்லி நான் நினைக்கிறது. இந்த 2 விஷயத்தை பற்றி நான் பேசணும். ஒன்று, உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அச்சிடப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்ன காரியம். இதை நாம் வந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத யாருக்கும் நம்ம சொல்லி தெரிவிக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா நாம இங்கே செயல்படுறது உலகோர் நலமடைய வேண்டியதானே தவிர உலகோருக்கு எதையும் தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி கிடையாது. அதனால அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. நாம செயல் செஞ்சாலே அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. அது தனியாக நம்ம விளம்பரம் பண்ணி நான் இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டியது கிடையாது. அதனால நீங்க இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல் அச்சிடப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற தகவலை நீங்க சொல்ல வேண்டியது கிடையாது. அது செயல் முடிஞ்சு போச்சுனாலே அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டுரும் ஆட்டோமேட்டிக்கா. இருந்தாலும் அது உங்களுடைய பிரியம், அதை நீங்க செஞ்சுட்டீங்க, அதை நீங்க சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க, அதை பத்தி கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் முக்கியமா உங்களோட பேசணும்னு சொல்லி இந்த கடிதம் எழுதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சிவானந்த பரமசன் ஜீவசரித்திரம்னு நீங்க எழுதி வச்சிருக்கிறத பத்தி தான். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய கொள்கைகளை நீங்க சரியாக புரிந்து வைத்திருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு அங்கே இடம் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா சிவானந்த பரமசருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவன் தான். அதனால தான் அதை ஜீவசரித்திரம் அப்படின்னு சொல்லி இப்போ மாத்தி இருக்கிறாங்க. அதனால அவருடைய ஜீவனுடைய சரித்திரம்னா அப்ப எனக்கு அது வேற மாதிரி சரித்திரமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொருத்தருக்கு அது வேற விதமா வருமானங்கிற கேள்வியும் வருது. அதனால ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதனுடைய ஒரே சரித்திரம் இதுதான். அதனால சிவானந்த பரமசன் ஜீவசரித்திரம்ங்கிறது எழுதுனது தவறு. அது வெறும் ஜீவசரித்திரம் தான். அது எல்லா ஜீவனுடைய பொதுவான சரித்திரம். அதுவும் அவர் என்ன வகையான கொள்கையை இங்க முன்வைக்கிறாரு, சிவானந்த பரமசருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும். ஒரே ஜீவன் அப்படின்னு சொன்னா இப்போ 2 பேர் இருக்கிறோம், நாம 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆல் ஆர் சேம் அப்படிங்கிற மீனிங் வருது. நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னா. ஏன்னா 2 பேர் இருக்கும்போது அங்க ஒன்றுங்கிற அர்த்தம் வந்து சேம், ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. ஆனா சாமி ஒன்லி ஒன்னுங்கிறார். அந்த ஒன்றை தவிர இன்னொன்று இல்லவே இல்லைங்கிறார். அப்போ இருப்பது ஒரே ஜீவனாகும். அப்போ அந்த ஜீவனுடைய சரித்திரத்தை தான் நாம் எழுதியிருக்கிறது. அதனால எனக்குன்னு சொல்லி ஒரு சரித்திரம், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சரித்திரம், சிவானந்த பரமசருக்குன்ற தனி சரித்திரம் இப்படி எதுவுமே கிடையாது. இருக்கிறது ஒரே ஜீவனாகும். பாக்கி இருக்கக்கூடியது எல்லாமே அந்த ஜீவனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. அந்த ஜீவனுடைய சரித்திரம் தான் இங்க சித்த வேதமாக நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம சரியா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க. இதை கவனிச்சு பார்க்கும்போது நான் ஒரு வியப்படையவும் உங்க மேல பரிதாபப்படவும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல அவர் பதில் கடிதம் எழுதுனதா கொடுத்துருக்குறாங்க. இந்த கடிதத்தை இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதுல அட்டாச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடிதத்துக்கு கீழே பாருங்க குறிப்புன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, நம்மள மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, சாமியினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும், சாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்வமா இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவருடைய ஜீவ சரித்திரத்தை பத்தி கேட்டுக்கிட்டே வர்றாங்க சமாஜத்துக்கு. சாமி எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, என்ன தொழில் பண்ணாரு, என்ன படிச்சாரு, அவருடைய மனைவி யாரு, அவருக்கு ஏதாவது வாரிசுகள் இருக்குதா, கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி, அவர் எப்போ உபதேசம் வாங்கினாரு, எப்போ ஞானம் அடைஞ்சாரு, இப்படி எதோ இந்த விஷயங்கள்லாம் அவர் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தில் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால சிவானந்த பரமசரனுடைய
அந்த ஜீவ சரித்திரத்தை எல்லாருமே வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த கடிதத்தை நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ சாமியினுடைய அந்த சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்குதா? ஏன்னா நான் சாமியினுடைய சரித்திரத்தை கேட்டு போனா அதுக்கு பதிலாகத்தான் அந்த எல்லாரும் ஜீவ சரித்திரத்தை கேட்டு வர்றீங்க, சரி நான் ஒரு கடிதத்தை அட்டாச் பண்றேன், அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா அதுல சாமியினுடைய ஜீவ சரித்திரம் இருக்குதா, அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாருங்கிற டீட்டெயில் இருக்குதான்னு கேட்டா இல்லை. ஆனா அதுக்கு பதிலா அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்னன்னா, சிவானந்த பரமசருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும். அந்த ஜீவன் தான் நம்ம எல்லாருக்குள்ளாரும் இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்குது. இப்போ சிவானந்த பரமசருடைய லைஃப் ஹிஸ்டரியை நான் தெரிஞ்சுக்கணும், சிவானந்த பரமசர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்போ நம்மளை எங்கே பார்க்க சொல்கிறாங்க? அவனுடைய ஜீவனை போய் பாருங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்குது. அவருக்குன்னு சொல்லி தனி ஜீவன் கிடையாது, இருக்கிறது ஒரே ஜீவன் தான். அந்த ஜீவன் எல்லாருக்குள்ளாரும் இருக்குது. அப்போ அவரவருடைய ஜீவனை கவனித்தால் அது சிவானந்த பரமசராகத்தான் அங்கே உள்ளார இருக்குது. அதனால் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை வெளியில் தேடாமல் அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை தேடி அந்த ஜீவனை பற்றின விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம அவருடைய உண்மையான புரிதல் தன்மை, அவர் யார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கடிதத்தை அவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறதா குறிப்பு அப்படிங்கிற ஒரு பாகத்தில் அவர் கீழேயே அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜீவ சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு இந்த சித்தவேதம் படித்து தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு நிலைமை உண்டாகுது அப்படின்னா, இந்த வேத காலங்களில் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேத இதிகாச புராணங்களில் இருக்கக்கூடிய மறைந்து போன அந்த தத்துவ விளக்கங்கள் எல்லாமே இப்போ வெளிப்படையாக சாமி கொண்டு வந்து கொடுத்துட்டார். இதை சாமி வந்து சித்த வேதத்தை 5ஆம் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் இது 5ஆம் வேதம்னு சொல்லணும்? 4 வேதங்களினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா வெறும் அந்த 4 வேதங்களில் இருக்கிறது மட்டும் கொடுத்தா அதை தொகுப்புன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 4 வேதங்களையும் இல்லாததையும் கொடுத்தா, அந்த வேதங்களில் சொல்லப்படாத விஷயத்தையும் சேர்த்தி கொடுத்தா அது 5ஆம் வேதம்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இந்த சித்த வேதமானது அந்த 4 வேதங்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து அதில் சொல்லப்படாத சில ரகசியங்களையும் கூட இவர் ரொம்ப தெளிவாக இதில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால இது 5ஆம் வேதமாக சாமி வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வேத கருத்துக்களை நம்ம சரியாக தெரிஞ்சு கொள்வது மூலமாக நாம் அனுபவ நிலைகளுக்கு போகும்போது, சித்த வித்தை வாங்கி அதில் பயணித்து அனுபவ நிலைகளுக்கு போகும்போது அந்த அனுபவம் எந்த வகையாக இருக்குங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இந்த மோட்ச சூத்திரம் நமக்கு தேவைப்படுது. சரியான ஃபார்முலாவில் தான் போகிறோமா, சரியான வழிமுறையில் தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத நாம் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த சரித்திரமானது நமக்கு உதவிகரமாக இருக்குது. இது அவருடைய சொந்த அனுபவங்கள்லேருந்து அவர் கண்டு அந்த அனுபவித்த விஷயங்கள்லேருந்து அவர் வேத சாஸ்திரங்களினுடைய தத்துவங்கள் அவர் கொடுத்ததுனால அதனுடைய அர்த்தங்கள் ரொம்பவும் சுலபமாக இருக்குது. எளிமையான உதாரணம் மூலமாக எனக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ எளிமையாக அந்த அனுபவம் வராட்டினாலும் அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பக்குவம் நிலைமை நாம் அடையிறதுக்காக வேண்டி அவர் நாம் லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய சாதாரண உதாரணங்களோடு அதை ஒப்பிட்டு அவ்வளோ ரகசியமான அந்த பிரம்மத்தினுடைய அந்த விஷயங்களை நமக்கு அவ்வளோ எளிமையாக கொண்டு வந்து கையில் சேர்த்திருக்கிறாரு. இதன் மூலமாக நமக்கு அந்த வித்தை மேலே ஏற்படக்கூடிய அந்த நம்பகத்தன்மையானது அதிகரித்து நம்ம அதை ஊக்கத்தோடு அதை பயணிக்கிறதுக்கு அது பெருமளவில் உதவி செய்யுதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த வித்தை அவர் கண்டுபிடிச்சதே பகிரந்த பிரயத்தனத்தினால கண்டுபிடிச்சதா சொல்லியிருப்பாங்க. நாம் அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். அவர் அதை நமக்கு சுலபமாக கொண்டு வந்து கொடுத்துட்டார். எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்கலை, நம்மளை சோதிக்கவும் கிடையாது, நம்மளுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டும் வைக்கலை, நம்ம அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இல்லையா எதையுமே அவர் பார்க்கல. ஒரு கை நிறைய நெல் எடுத்து அவர் ஏகத்துக்கும் தூவிட்டார். அதில் எங்கேயோ வீசின ஒரு நெல் நமக்குள்ளார விழுந்திருக்குது, அந்த விதை நமக்குள்ளார விழுந்திருக்குது. அதை சரியான வகையில் அதை பக்குவப்படுத்தி அதைய வளர்த்தி எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. என்னதான் நம்ம ஒரு விவசாயி அந்த கை நிறைய நெல் எடுத்து அவர் ஏகத்துக்கும் தூவலாம், ஆனால் அந்த மண் பக்குவப்பட்டிருந்தால் தான் அந்த விதை வேர் பிடிச்சு அது மேலே வளர ஆரம்பிக்கும். அந்த மண்ணுக்கு பக்குவம் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் அந்த போட்ட விதை போட்டதாகவே தான் இருக்கும். அது வெயிலில் காஞ்சு போகலாம், மழையில் அழுகி போகலாம், அது காணாமலே கூட போகலாம். ஆனால் அது போட்டதனுடைய பிரயோஜனம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நாமளே பக்குவப்படுத்தி அந்த விதையை, அந்த சித்த விதையை நம்ம வளர்த்தி எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. சாமி அந்த விதையை நமக்குள்ளே தூவிட்டாரு, ஆனால் நாம் அதைய
பக்குவப்படுத்தி அதை வளர்த்திக்க வேண்டிய ஒரு கடமைங்கிறது நமக்கு இருக்குது. அந்த மாதிரி நாம் அந்த சரியான பக்குவத்துக்கு வரணும்னா இந்த சித்த வேதத்தினுடைய வாசிப்புங்கிறது நமக்கு தேவைப்படுது. நம்மளை டைவர்ட் பண்ணாமல், உலகம் சார்ந்த விஷயங்களில் நம்மளை கவனத்தை செலுத்த விடாமல், அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை மேலும் மேலும் உணர்த்தி, அந்த ஜீவ ஸ்நேகத்தை அதிகப்படுத்தி நம்மளை உள்முக பயணத்தில் கொண்டு போகக்கூடிய வேலையை அந்த சித்தவேதம் செஞ்சிட்ருக்குது. அதனால தான் அதோட தொடர்பில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். சாமி உபதேசம் கொடுக்கும்போதே முதல் 1 or 2 அத்தியாயங்களை படித்து தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருப்பார். அது அட்லீஸ்ட் அவ்வளோதான். ஆனால் முழுவதும் படிச்சிருந்தாலும் கூட நம்ம வித்தை வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த வேதம் படிக்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப திரும்ப இது படிக்கும்போது தான் நமக்கு அந்த ஜீவனுடைய மார்க்கத்தை மேலே பிரியம் ஏற்படுது. நம்மளுக்கு எது பாவம் எது புண்ணியம்ங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத சரியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படி நம்மளுடைய உள்முக பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சித்த வேதம், இதோடு நம்ம தொடர்ந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம பயன் பெறும்போது தான் நமக்கு அந்த உள்முக பயணத்தில் ஒரு நல்ல ஒரு உதவிகரமான ஒரு விஷயமா இருக்குது. சாமி 2ஆம் அத்தியாயத்திலேயே மனம் அப்படிங்கிறது குருவாக இருக்குது, அது காரண குருவாக உள்ளுக்குள்ளார இருக்குது, அதுவே புரோகிதராக இருந்து இந்த ஈஸ்வரனை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறார். அவனவனுக்கு குரு அப்படிங்கிறது அடங்கிய மனமே தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உபதேசம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த மனமானது அடங்கலைன்னு சொன்னால் அப்போ யார் குருவாக இருக்க முடியும்? மனம் அடங்கலைன்னு சொன்னால் நமக்கு குருவே அப்போ இல்லையா? சாமியினுடைய ஸ்டேட்மெண்ட் படி அவனவனுக்கு அடங்கிய மனமே குரு, அதை தவிர்த்து வேற குரு இல்லைன்ட்டாரு. அப்போ மனம் அடங்காத வரைக்கும் யார் குரு அப்படின்னா இந்த சித்தவேதம் தான் குரு. நமக்கு அந்த வழிமுறைகளை காமிச்சு கொடுத்து நாம் இடறி போகாமல், நம்ம திசை மாறி போகாமல், நம்மளை ஸ்டெடியாக நம்மளை கொண்டு போகக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய இந்த சித்தவேத சாமியினுடைய ஜீவ சரித்திரத்தினுடைய அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த வேதம் தான் நமக்கு ஒரு குருவாக இருந்து நம்மளை வழிநடத்த போகுது. அதனால தான் இந்த சித்த வேதத்தை கசடர இந்த சித்த வேதத்தை கற்கணும் அப்படிங்கிறதையும் கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி நாம் அதை சரியாக தெரிந்து கொண்டு இதை நம்ம அந்த பயிற்சியில் இருக்கும்போது தான், அந்த தியரிட்டிக்கல் நாலேஜோடு நம்ம அந்த ப்ராக்டிக்கலுக்குள்ளே நுழையும் போது தான் நம்மளுக்கு அந்த அனுபவமானது கிடைக்கப்பெறுது. வெறுமனே வித்தையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோன்னு சொன்னால் அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக அது மேலேயும் கீழேயும் போயிட்டு வருமே தவிர அது அனுபவத்தை கொடுக்கறது கிடையாது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விட எதுக்காக பண்ணணுங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சு வச்சுருக்கணும். உலகம் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த வித்தையை பண்ணுறோமா, இல்லை உடம்பை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோமா, மனசை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோமா, இல்லை நம்முடைய துர்குணங்களை அழிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோமா, இல்லை நம்முடைய ஜீவனை உள்நிலைப்படுத்தி அதை சேமித்து வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோமா, இல்லை மோட்சம் அடையணுங்கிறதுக்காக பண்ணுறோமா, ஞானம் அடையணுங்கிறதுக்காக பண்ணுறோமா? இந்த சரியான புரிதல்களை நம்ம இவ்வளோ கேள்விகள்லேயும் இருக்கக்கூடிய சரியான புரிதல்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வித்தை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியணும்னா இந்த சித்தவேதம் நமக்கு ஆழமாக நம்மளுடைய மனதுக்குள்ளே ஊடுருவி போனால் தான் முடியும். அதுக்கு இந்த சித்தவேதத்தினுடைய வாசிப்புங்கிறது நமக்கு அவசியப்படுது. அதோடு சேர்த்து சாமி இதில் ஒரு ஸ்லோகம் கூட சொல்லியிருப்பார். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் அப்படின்னு. அப்போ ஒரு அசாதாரண வைத்தியர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய வியாதியை சரி பண்ணக்கூடியவர். அதுதான் பெரும் வியாதி. வேற நீங்கள் ஒரு 4000 சார்ந்த வியாதிகள்லாம் இருக்குது, உடம்பு சார்ந்த வியாதிகள் இருக்குது, மனம் சார்ந்த வியாதிகள் இருக்குதெல்லாம் சொல்லப்படுறாங்க, சயின்ஸில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விடவும் பெரிய வியாதி எது அப்படின்னா விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷம் தான். ஏன்னா நாம் செத்து போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. உடம்பு சரியாக பார்த்துக்கிட்டாலும் மனசை சரியாக பார்த்துக்கிட்டாலும் அவனும் செத்து தான் போகிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த விருப்பு வெறுப்புங்கிற வியாதி இருக்குது. கேன்சர் குணமாகிறதுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு மருந்தோ இல்லை ஏதாவது ஒரு இதோ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன பெரிய பெரிய வியாதிகள் இருக்குதோ எல்லாத்துக்குமே மருந்துகள் வெளியில் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ராகத்வேஷத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது மருந்துகள் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் அது நம்மளால் முடியாது. அதையை கண்டுபிடிச்சி அதையை வேரோடு பிடுங்கி எறியக்கூடியவர்
மீண்டும் அது வளராதபடி. வெறுமனே வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முள்ளு செடியில் என்ன ஆகும், திரும்பவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை வேரோட பிடுங்கினா தான் வளராமல் இருக்கும். அப்போ இனிமேல் அது வளராத வரைக்கும் உள்ளுக்குள்ளார ராகத்வேஷமாக இருக்கக்கூடிய அந்த இருமைத்தன்மையை மீண்டும் வளராத அளவுக்கு அதை வேரோட பிடுங்கி எறியக்கூடிய ஒரு அசாதாரண வைத்தியர் நமக்குள்ளார இருக்கிறாரு. அந்த வைத்தியர்னால தான் விருப்பு வெறுப்புங்கிற பெரும் வியாதியை நம்மக்கிட்ட இருந்து குணப்படுத்த முடியும். அந்த வியாதி குணமானால் தான் நாம் செத்து போகாமல் இருக்க முடியும். நாம் மரணிக்கிறதுக்கு அந்த வியாதி ஒரு காரணமாக இருக்குது, முக்கியமான காரணமாக இருக்குது. அதையே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அசாதாரண வைத்தியர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் உடம்புனுடைய எல்லா பாகங்களிலும் பரவி இருக்கிறதா சாமி சொல்கிறார். எப்பொழுதும் விட்டு பிரியாமல் இருக்கிறதா அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 22 அத்தியாயமும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அத்தனை விஷயத்துலேயுமே அவரை பற்றின ஒரு குறிப்புகளை அவர் கொடுத்துக்கிட்டே வர்றார். அந்த அசாதாரண வைத்தியரை பற்றின அத்தனை விவரங்களுமே ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய இறுதியிலையும் அவர் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டே வர்றாரு. அதை நம்ம சரியாக கிரகிக்கும் போது தான் அவர் யார், அவருடைய நிலைமையை நாம் எப்படி அடையிறது, அவரை எப்படி நமக்குள்ளார ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி இந்த ராகத்து விஷத்தை வேரோட பிடுங்கி எறியறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த பாடலை முன்கூட்டியே சித்தவேதம் என்ன கருத்து சொல்ல வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு ஹிண்ட் மாதிரி சாமி கொடுத்துருக்கிறத நான் கவனிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு அறிமுகமாக நான் உங்களோட சித்தவேதம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. நாளைக்கு நாம் முதல் அத்தியாயத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ப்ளீஸ் நிறைவு பண்ணிடலாம். ஓகேங்க. அப்போது நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. இது என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வாசகத்தை வச்சு தான் நம்ம இதை காணிக்கையாக கொடுத்து தான் நாம் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். அதனால் இதைய காப்பாற்றுறது தான் நம்மளுடைய முழு வேலையாக இருக்கணும். ஆனால் எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே நம்ம ஜீவசக்தியான வாயு வெளியில் போக விடாமல் தடுக்கிறதுக்கு மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த அசாதாரண வைத்தியனாக இருக்கக்கூடிய அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி நமக்குள்ளார கிடைக்க வரும். அந்த கதி வரும்போது தான் நமக்கு பிரம்மரந்திரமானது தட்டி திறக்க முடியும், நமக்கு மோட்சங்கிற ஒரு நிலைமையும் கிடைக்க பெறும். அந்த கதி கிடைக்கிறதுக்கு தான் சாமி சதா அபியாசத்தை நம்மளை செய்ய சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நாம் எப்போவுமே நினைவிலே வச்சுருந்து எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.